வெல்கம் டு அரசியல் திரைட்டாக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது படத்தோட பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கதைகளமோ வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி தான் நானும் நம்பி படத்தை பார்த்தேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கடைசியில் பார்ப்போம். இந்த படம் எதை வச்சு மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே செல்ஃபோனில் ஆப்புகளை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ஆப்லேயே கடைசி வரைக்கும் கதாநாயகன் தன்னுடைய காலத்தையும் கட்சியும் ஓட்டிக்கே இருக்காப்புல. அதுதான் இந்த படத்தோட கதை. கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் மனச பயில்கிட்டே பேசவே மாட்டாப்புல. அவர் யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா, கதாநாயகி வளர்க்குற செல்ல பிராணியான அந்த நாய்கிட்ட கொஞ்சி பேசி விளையாடுறாரு. அதுக்கப்புறமா கையிலே வச்சுருக்கிற அந்த சாம்சங்கு ஃப்ளிப்பு ஃபோனு அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா 4 பேர் அந்த கட்சிக்கு அவர் கூடவே இருக்கிற ஒரு 4 பேர் கூட பேசிக்கே இருக்கார். அந்த 4 பேர்கிட்ட அவர் எப்போ பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எந்த நேரத்தில் பேசுகிறாருன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது படம் முழுக்கவே ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு சீனாகவே இருக்குது. நமக்கும் பார்க்க முடியவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 4 பேர் பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க பேசுகிற பேச்சு தான் நமக்கு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த 4 பேர் வெளியே வந்து ஒரே தேஞ்ச ரெக்கார்டியே தேய்ச்சிக்கே இருக்காங்க. எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, எங்கள் தலைவர் அப்படி, எங்கள் தலைவர் இப்படி, ஜூலையில் குதிக்கிறாரு, ஆகஸ்ட்டில் பிறகுறாரு, செப்டம்பரில் மிதக்கிறாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் தலைவர் உட்காந்தா உச்சமா, நடந்தா தேர், படுத்தா இடி, சைடுக்காக உட்காந்தானா பூகம்பம், குப்புறப்படுத்தாருனா சுனாமி, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க.